ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, அதே சமயத்தில் யூஸ்ஃபுல்லான, நம்ம தூக்கி போட வச்சுருக்க டூத் ப்ரஷ்ஷை வச்சு ரொம்ப பயனுள்ள வீட்டு குறிப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முழுமையாக பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. இது குட்டீஸ்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நீளமான ஒரு டூத் ப்ரஷ் எடுத்துக்குங்க. இந்த டூத் ப்ரஷ்ஷை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் மேல் போர்ஷன், அந்த ப்ரஷ் உள்ள போர்ஷனு அதையுமே சரி நம்ம ஒரு எரேசர் எடுத்துக்கலாம். ஸோ அந்த எரேசரில் இந்த மாதிரி ஒட்டிடுங்க. இப்போ இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா, நம்ம பிள்ளைகள்லாம் எரேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி தூசியெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அழகாக அந்த ப்ரஷ்ஷில் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், சூப்பராக க்ளீன் ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 2 ஃப்ரெண்ட், நம்ம கட் பண்ண கீழே பேலன்ஸ் உள்ள பகுதி இருக்கும்ல, ஸோ அது 2 எடுத்துருக்கேன். நான் 2 ப்ரஷ் ஒரு டிப்ஸ்க்காக தான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், கீழ் போர்ஷனில் லைட்டாக நம்ம கட் பண்ண இடத்துல நீங்கள் இந்த மாதிரி மெழுகுவத்தியில் காட்டி, நீங்கள் அழகாக மெழுகுவத்திலையும் அடுப்புலேயே காட்டி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா மெல்ட் ஆகிடும். அந்த சமயத்தில் லைட்டாக அந்த மாதிரி பெண்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அழகாக ஒரு குக்கி மாதிரி கிடைக்கும். இப்போ பாருங்கள், 2 நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு டூத் ப்ரஷ்ஷில் இந்த மாதிரி பின்னாடி ஃபெவிகன் ஒட்டிக்குங்க. அப்படி இல்லைனா டபுள் டேப் கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி வாலில் ஒரு 2 நிமிஷம் இப்படியே கையை வச்சு அழுத்திட்டே இருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கும். இந்த டூத் ப்ரஷ் பிளாஸ்டிக் என்னென்னா, அதே சமயத்தில் நம்ம கன்க்ளூ வச்சுருக்கோம்ல, அதுவுமே நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். இப்போ இதில் இந்த மாதிரி கேஸ் கட்டரு, அதுக்கப்புறம் டவலு, அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் எதுனா ஐடி கார்ட்ஸோ இல்லைனா கீஸோ இதெல்லாம் மாட்டி வைக்கிறது கூட நம்ம ஹேங்கர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அழகாக. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆணி அடிக்க முடியாத சமயத்தில் இந்த மாதிரி அழகாக டூத் ப்ரஷ்ஷை வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம பிளாஸ்டிக்னால பின்னாடியுமே அந்த கன்க்ளூ வச்சு ஒட்டியிருக்கோம்ல, நல்லா அப்படி ஸ்ட்ராங்காக நின்றுக்குச்சு பாருங்கள். ஈவன் இதில் பெல்ட்டு கொடி மாட்டி வச்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, எதுனா ஹேண்ட்பேக் ஆகட்டும் இல்லைனா இந்த மாதிரி கவருங்களாகட்டும் பாருங்கள், கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. அதுவே நான் மாட்டி காட்டுறேன், எந்த அளவுக்கு அழகாக நிற்கிது பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, நம்ம பெருக்கக்கூடிய தொடப்பம் ஆகட்டும், நம்ம கீழே அப்படியே போட்டோன்னா வளைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி அழகாக நீங்கள் மாட்டிடுச்சுன்னா கூடி நீண்ட நாட்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பெருக்கக்கூடிய தொடப்பம்லாம் வரும். ஸோ இந்த முனைப்பகுதியில் இந்த மாதிரி கயிறு கட்டி அழகாக இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க. நம்ம வாஷ்ரூம்லலாம் பார்த்திங்கன்னா ஆணி அடிக்க முடியலன்னா இந்த மாதிரி நீங்கள் டவல் மாட்டுறதுக்கு கூட நீங்கள் அழகாக இந்த மாதிரி ஒட்ட வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். நம்ம ஹேரை எப்படி சுத்தமாக வச்சுருக்கோமோ அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த சீப்புமே நம்ம அப்பப்போ வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி பண்ணணும். நியூஸ் பேப்பரோ ஒயிட் பேப்பரோ இந்த மாதிரி எதனா போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம சீப்பை வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற பவுடர் இல்லைனா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட போட்டுக்கலாம். அவ்வளோதான். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போட்டு வச்சுருக்க இந்த டூத் ப்ரஷ்ஷை வச்சு அழகாக நம்ம ஒரு க்ளீனிங் பர்பஸுக்கு சூப்பராக யூஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. நல்லா இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுத்து நீங்கள் க்ளீன் பண்ண வேண்டியதில்லை. லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி தள்ளி விட்டாலே சூப்பராக அதில் இருக்க அழுக்கெல்லாமே போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். நம்ம வீடுங்களில் பொதுவாக இஞ்சியெல்லாம் வாங்கினோன்னா ஒரு மாதிரி செம்மண்ணெல்லாம் உள்ளே இருக்கும். ஸோ அதை க்ளீன் பண்ணவே முடியாது. நீங்கள் என்ன தண்ணியில் க்ளீன் பண்ணாலுமே அந்த இடுக்குள்ளே இருக்க செம்மண்ணெல்லாம் அப்படியே இருக்கும். ஸோ அதை நம்ம இந்த மாதிரி வேஸ்ட்டாக கிடக்கிற அந்த டூத் ப்ரஷ் வச்சு அழகாக உள்ளுக்கு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த செம்மண்ணெல்லாமே அழகாக சூப்பராக க்ளீன் ஆயிரும். ஸோ தண்ணியில் இந்த மாதிரி ஊற வச்சு லைட்டாக நீங்கள் தேய்ச்சினாவே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல இந்த இடுக்குகள்லாம் எந்த அளவுக்கு பாருங்கள் குட்டியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடுக்குங்கள்லாம் அழகாக க்ளீன் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் இந்த டூத் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணிக்கலாம். டிப்ஸ் நம்பர் 5 ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷ் எடுத்திருக்கேன். இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். அந்த இடத்துல வச்சு நீங்கள் லைட்டாக சூடு காட்டி இந்த மாதிரி தரையில் நீங்கள் லைட்டாக பெண்ட் பண்ணிங்கன்னா அழகாக பார்த்தீங்கன்னா யூ ஷேப்பில் நம்மளுக்கு பெண்ட் ஆகி கிடைக்கும். இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். என்னென்னா, நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ப்ரஷ் வாங்கினாலும் இந்த கீழ் அடிப்பகுதி மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சட்டுன்னு க்ளீன் ஆகி வராது. ஸோ இந்த மாதிரி டூத் ப்ரஷ்ஷை அழகாக இந்த மாதிரி நீங்கள் மடக்கிட்டு க்ளீன் பண்ணனால அந்த பாட்டிலுக்குள்ளே எந்த கரையாக இருந்தாலுமே அழகாக போயிடும். ஈவன் பார்த்திங்கன்னா பெரிய பாட்டிலாக இருந்துச்சு உள்ளே போக முடியல, உள்ளுக்கு ரொம்ப குட்டியாக இருக்குன்னா நீங்கள் அந்த ப்ரஷ்ஷோட முனைப்பகுதியில் ஒரு குச்சியோ நீங்கள் அழகாக கட்டிட்டு இதை க்ளீன் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் பாட்டிலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு கூட அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
டிப்ஸ் நம்பர் 6 ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போட வச்சுருக்க ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வேஸ்ட்டாக யூஸ் பண்ணாத ஒரு ப்ரஷ் இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே அந்த ஸ்க்ரப்பரை டூத் பேஸ்ட்டோட முனைப்பகுதியில் வச்சு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு விட்டீங்க அப்படின்னா அழகாக இந்த மாதிரி கிடைக்கும். இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட வாஷ்ரூமில் இருக்க ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடிய சிங்க் ஆகட்டும், இல்லை நார்மல் நம்ம பாத்திரம் கழுவக்கூடிய சிங்க் ஆகட்டும், இதெல்லாம் அழகாக தேய்ச்சி கழுவுறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் கொஞ்சமாக டூத் பேஸ்ட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணி ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை தான் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் அழகாக இந்த மாதிரி நம்ம இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அழகாக தேய்க்கிறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் பார்த்தீங்கன்னா இந்த டேப்லேயே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி இடம்லாம் இருக்கும், அந்த இடத்துலாம் அழுக்கு போகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நம்ம டூத் ப்ரஷ்ஷை வச்சு ஓரப்பகுதியெலாம் தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த குட்டி குட்டியாக இடுக்கு பகுதியில் இருக்க அழுக்குமே போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்குன்னு நம்ம அதிக விலை கொடுத்து என்னதான் பெரிய ப்ரஷ் வாங்கினாலும் ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கைகளிலே, அதாவது நம்ம தூக்கி போட வச்சுருக்க ஒரு பொருளை வச்சு அழகாக கையிலே நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்கள், சூப்பராக நல்லா பளபளன்னு ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்ச இந்த வீடியோக்கும் லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், டிப்ஸ் நம்பர் 7 ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக இந்த மாதிரி குட்டி பசங்க யூஸ் பண்ணுவாங்களா, ஸோ அந்த மாதிரி டூத் ப்ரஷ் எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசு எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த தலைப்பகுதிக்கிட்ட வச்சு கட் பண்ணி எடுத்தாச்சு. இது ரெண்டுமே தனித்தனியாக யூஸ் பண்ண போகிறதுல ஒன்றா தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஃபெவிகன் வச்சு இந்த மாதிரி லைட்டாக ஒட்டிக்குங்க. அப்படிலாம் நீங்கள் நெருப்பில் கட்டினாலும் அந்த முனைப்பகுதி பார்த்திங்கன்னா சூடாயிரும், அழகாக ஒட்டிக்கலாம். இப்போ இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா, நம்மளோட லேப்டாப் ஆகட்டும், டிவி ஆகட்டும், அங்கே எல்லாமே டஸ்ட்டு படிஞ்சிருக்கும், ஒரு மாதிரி தூசியாக இருக்கும். அந்த இடுக்கு பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன தான் பெரிய பெரிய மிஷின் வச்சுருந்தாலும் அந்த அளவுக்கு க்ளீன் ஆகாது. இப்போ பாருங்கள், மேல் போர்ஷன்லாம் அழகாக நம்ம டவல் வச்சு கூட தொடச்சிக்கலாம். பட் இந்த இடுக்குகள், அதாவது இந்த குட்டி குட்டி பிளேஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தூசி எல்லாம் இருக்கும். அது க்ளீன் பண்ணுறதுக்கு அழகாக இந்த ப்ரஷ்ஷை வச்சு கூட நீங்கள் அழகாக இந்த மாதிரி லைட்டாக இது பண்ணி விட்டாலும் சூப்பராக க்ளீன் ஆகிடுது. ஈவன் பார்த்திங்கன்னா இந்த ஃபேனில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் ரொம்ப ஒரு மாதிரி தூசியாக இருக்குங்க. பாருங்கள், இப்போ ப்ரஷ்ஷில் எந்த அளவுக்கு நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன். அழகாக பாருங்கள், க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம கேஸ் அடுப்பில் இருக்கக்கூடிய இந்த பர்னர்லேயுமே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி அந்த கரையெல்லாம் அழுக்கு படிஞ்சிருக்கனால சரியாக கேஸே நம்மளுக்கு வராது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கினா அழகாக கேஸ் நல்லா சூப்பராக வரும். அழுக்குமே பாருங்கள் எந்த அளவுக்கு இதாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்மளோட சுவிட்ச் போர்டு ஆகட்டும், கபோர்டு ஆகட்டும், மேலே குட்டி குட்டி தூசியெல்லாம் இருந்துச்சுன்னா அழகாக அந்த இடுக்கு பகுதியெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட கதவு ஓரங்கள்லையுமே சரி, இந்த மாதிரிலாம் இந்த இடத்துல தூசி இருக்கும். நம்ம என்ன தான் பெரிய பெரிய துணியெல்லாம் வச்சு துடைக்க முடியாது. இந்த குட்டி குட்டி தூசிங்களை இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, நம்மளோட மிக்ஸி ஆகட்டும், மிக்ஸி ஜார் ஆகட்டும், இந்த மாதிரி உள்பகுதியெலாம் பார்த்திங்கன்னா துணியை வச்சு எதுவுமே க்ளீன் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி டூத் ப்ரஷ்ஷை வச்சு அழகாக உள்ளே இருக்க டஸ்ட் எல்லாமே நம்ம அழகாக ரிமூவ் பண்ணி எடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸுமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். டிப்ஸ் நம்பர் 8 ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மீனெல்லாம் வாங்கினோன்னா அதோட குடல் பகுதியில் எடுத்துகிட்ட அப்புறம் இந்த மாதிரி பிளாக்காக இருக்கும். ஸோ அதை இந்த மாதிரி டூத் ப்ரஷ்ஷை வச்சு லைட்டாக இந்த மாதிரி நீக்கிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா சூப்பராக அந்த உள்ளே இருக்க பிளாக் எல்லாமே போயிடும். இப்போ பாருங்கள், லைட்டாக நான் ப்ரஷ் வச்சு இது தேய்ச்சதுக்கப்புறம் கழுகி வாஷ் பண்ணி காட்டுறேன். சூப்பராக க்ளீன் ஆகிடும். அவ்வளோதான். நம்ம லைட்டாக தேய்ச்சி விட்டது லைட்டாக நீங்கள் தண்ணியில், அதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு லைட்டாக அந்த மாதிரி அலசுகிற மாதிரி எடுத்தாலும் சரி, இந்த மாதிரி டேபில் காட்டினாலும் சரி, அழகாக க்ளீன் ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தூக்கி போட வச்சுருக்க பழைய டூத் ப்ரஷ் வச்சு சூப்பரான ரிவ்யூஸ் ஐடியாஸ்லாம் பார்த்தோம் இந்த வீடியோவில். கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து, இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என்னோட சேனலில் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.